வெல்கம் டு மை சேனல் மதுகோபி ஜோனி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சவுதியில் உள்ள ஒரு நர்சரி கார்டனுக்கு தான் போக போகிறோம். இங்கே நிறைய இருக்கும். இங்கே சவுதியில் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அதிகமாக கிடைக்கிறது முருங்கைக்கீரையும் வேப்பலையும் தான் நிறையா இருக்கும். எங்கே போனாலும் நம்ம வேப்பலை பறிச்சிடலாம். அது மாதிரி எங்கே போனாலும் எல்லார் வீட்டுக்கு வெளியிலையுமே முருங்கைக்கீரை தாராளமாக கிடைக்கும். ஸோ அந்த ரெண்டும் நம்மளுக்கு தாராளமாக கிடைக்கும். இன்றைக்கி ரோஸ் வாங்கணுன்ற ஐடியாவில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணாததெல்லாம் இருந்தது. ரோஸ் வாங்கிறதுக்காக உள்ளே நுழைஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். என் கண்ணில் ஃபஸ்ட்டு பட்டது மல்லிகை செடி தான். இங்கே இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக என்னென்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இருந்துச்சு. இந்த ஊரில் மோஸ்ட்லி பச்சை கலரில் அந்த கீரை கிடைக்கிறதோட இந்த சிகப்பு கீரை அதிகமாக நமக்கு கிடைக்கும். உள்ள இந்த வாழை மரத்தை பாருங்கள். இது வாழை இலை ஒரு மார்க்கெட்டில் போய் நம்ம பார்த்தா கூட காஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்போயாவது ஃபங்க்ஷன் டைமில் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வாழை மரம் செடியாகவே இருந்தது. நம்ம போய் அழகாக நட்டு வச்சுக்கலாம். அது எப்படி நட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மரமுமே சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் இந்த வாழை மர செட்டப்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருந்தது. இது மாங்காய் மரம். இது பார்க்கும்போது நம்ம வீட்டு தோட்டத்தில் நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊரில் கொய்யா, மாங்காய் எல்லாமே கம்பல்சரி ஒரு வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது. நான் சொன்னல வேப்பலை, இது வாங்கி நடணும்னு கூட அவசியம் கிடையாது. எல்லா வீட்டுக்கு வெளியிலையுமே அது இருக்கும், வேப்பலை இருக்கும். இங்கேயுமே வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போய் நட்டு வச்சுப்பாங்க. இங்கே மோஸ்ட்லி நிறைய எல்லாருமே செடியெலாம் வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரோஸ் பார்க்குறதுக்கு நிறைய கலர்ஸ்லாம் பார்த்தோம். சிலது பூத்திருந்தது, சிலது பூக்கவே இல்லை. அதனால் வேணுங்கிறத மட்டும் வாங்கியாச்சு. அதுக்கு பின்னாடி லெமனு. இந்த செவரோடு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம தோட்டத்தில் நிற்கிற மாதிரியே இருக்கும். லெமன் நிறையா இருந்தது. அது மாதிரி குண்டு மல்லியிலே அடுக்கு மல்லி, நார்மல் மல்லி இருக்குல்ல, அது இருந்துச்சு. இது இங்கே இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதை பார்த்தோன்னே இதில் ஒரு செடி வாங்கியாச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற மண்ணில் நல்லா வளரும். அதனால் இந்த குண்டு மல்லியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து பூன்றது ஒன்று நாங்கள் பார்க்கவே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பூவோட அருமையே தெரிஞ்சுதுன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பூ வைக்கணும்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆசையாக இருந்தது. ஆனால் இங்கே கிடைக்கல. இந்த யாம்பூ சிட்டியில் எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துட்டேன், கிடைக்கல. ஒரு வேளை அதர் சிட்டிஸில் கிடைக்கலாம், ஜத்தா அந்த மாதிரி. இது நார்த்தங்காய் மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இது என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த செடியிலுமே தாங்குச்சு. ஆலிவேரா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா தண்ணி அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. மோஸ்ட்லி நம்ம ஊருது என்னென்ன இருக்குன்னா வாழை மரம், நந்தியா வெட்ட செடி பார்த்தேன், அது இருந்தது. அது மாதிரி இந்த சிகப்பு கீரை நிறையா இருந்தது. மல்லிகைப்பூ வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ரோஜாக்கள் நிறையா இருந்தது. எல்லா வெரைட்டியான ரோஸும் இருந்தது. இது நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வச்சாங்க. ரோஸு, மல்லிகைப்பூ, ஆலிவேரா இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். மல்லிகைப்பூ வளர்ந்துடணும். இது நிறையா வீட்டில் அழகுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம உள்ளே நிறையா போனோம்னா நிறையா இருக்கும். செம்பருத்தி இருந்தது. செம்பருத்தி ஒரு செடி வாங்கிக்கிட்டோம். செம்பருத்திலே ஆரஞ்சு கலர் செம்பருத்தி, அந்த சிகப்பு செம்பருத்தி இருந்தது. ஆலிவேராவில் செடியாக வாங்கினா நல்லா இருக்குமா, இல்லை தனியாக ஒரு பீஸ் வச்சா பொழைக்குமான்னு கேட்டோம். இல்லை, செடியாக வாங்கினா தான் பொழைக்கும். சில நேரத்தில் பீஸ் பொழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இங்கே பண்ண இந்த ட்ராவலே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. மறுபடியும் ஊரில் நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. நார்மலாகவே இந்த சிகப்பு கீரை ஐட்டம்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் கிடைக்கும். இங்கே கீரை நிறையாவே கிடைக்கும். அது மாதிரி லெமனும் நிறையா இருந்தது. ஆனால் வாங்கி வைக்கலை. வளருமா வளராதான்னு தெரியல. வாங்கி வச்சு ஒரு வேளை அது வளரலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முக்கியமானதை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். துளசி தான் ரொம்ப நான் தேடினேன். ஆனால் இங்கே காட்டு துளசி தான் கிடைக்கிது. நம்ம ஊரில் அந்த கருந்துளசியோ இல்லை நம்ம சாப்பிட்ற துளசியோ இங்கே கிடைக்கல. மாமரம் பார்த்திங்கன்னா தனியாகவே அவங்க கொடுக்குறாங்க. அந்த சட்டியிலே வச்சுருந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஆனால் நாங்கள் வாங்கவே இல்லை. ஏன்னா டெரஸில் இருக்கிறதால அது சரி வராது. அதை இந்த செடியும் நிறையா வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஊரில் மருதாணி நிறையா கிடைக்கும். கையில் சவக்கலைனாலும்
வந்து தலையில் போட்டோம்னா நல்லாவே அது, அதாவது முடி வெள்ளை முடியெல்லாம் போயிடும். மருதாணி சூப்பராக கிடைக்கும், அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வாழை மரம்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. குண்டுமல்லியில் 2 டைப்பான குண்டுமல்லி எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மாதிரி ரோஜா எடுத்துக்கிட்டோம், ஆலிவேரா கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்டோம். நான் தேடினது வந்து துளசி தான், அது கிடைக்கல. யார்கிட்டையாவது சீடு வாங்கிட்டு வந்து போட்டு பாருங்கள் வளரும்னு சொன்னாங்க. அதனால் சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். துளசி சீடு ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். இது வந்து நம்ம ஊரில் மாலையிலலாம் கட்டுவாங்கள்ல, அந்த ஒரு இலை பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சூப்பராக இருந்தது, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஊர் சைடுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இந்த நந்தியா வெட்டெல்லாம் இங்கே கிடைக்கிது. இது நம்ம நிறைய பூ கட்டுவோம், சாமிக்கெல்லாம் கோத்து போடுவோம், அழகுக்காக சில பேர் நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. அது மாதிரி இந்த பூ பேர் எனக்கு தெரியல, சரியாக தெரியல. ஆனால் இதுவுமே எல்லார் வீட்டு வாசல்லையும் நம்ம ஊரில் பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி முருங்கைக்கீரைக்கு பஞ்சமே இருக்காது இங்கே. தாராளமாக கடையிலையும் வாங்கலாம், இல்லை ஒருத்தவங்க வீட்டு வாசலுக்கு போனோம்னா அழகாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வெளியிலலாம் நிறையவே கிடைக்கும். இதோ பாருங்கள் துளசி, இந்த துளசியை வாங்கிறதுக்கு தான் இது. பார்க்கும்போது நம்ம ஊர் துளசி மாதிரி தான் இருக்குது ஃபோட்டோவில், ஆனால் நேரில் பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அது காட்டு துளசின்னு சொன்னாங்க, கொடுக்குறவரே அது காட்டு துளசின்னு தான் சொன்னார். இது எல்லாமே அழகுக்காக வெளியில் வச்சுருக்கிறது தான். இங்கே மோஸ்ட்லி நிறையா பேர் பிளாஸ்டிக்கால் அழகு பொருள் வச்சுருப்பாங்க. இந்த கீரை வந்து நிறையாவே கிடைக்கும், பஞ்சமே இல்லாமல் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே வந்து. ஏன்னா நம்ம கார்டன்னு ஒன்று எங்கே குடியிருந்தாலும் ஒரு 4 பூச்செடி வச்சுருந்தாலே மைண்டு ஃப்ரீயாகவும் ஒரு பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இங்கே வந்து பார்த்தோன்னே நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு, எங்கள் வீட்டு தோட்டம்லாம் எனக்கு நிறைய ஞாபகம் வந்துருச்சு. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.